ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் லேர்னிங். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து குரூப் டி நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லெவல் 1க்கான போஸ்டிங். இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ க்ளோசிங் டேட் வந்து 2/3/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ 31/1/2026 ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இதில் மொத்தமாக வந்து 22,195 வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 18 to 33. இது வந்து ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது இப்போது 8th பே கமிஷன் சேர்த்து பேசிக் பேவே வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 to 45,000 வரும். ஸோ இதை நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்து இதை நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட வேக்கன்சிஸ் அப்புறம் நம்ம சென்னை ஜோனுக்கு எப்படி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க தெரியும். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க வந்து ஒன் டைம் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட் இமெயில் வேலிட் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறமா ஆதார் வெரிஃபை எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதில் நம்ம போய் பார்த்தோம்னா அவங்களுடைய வேகன்சி லிஸ்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் தான் ஓப்பன்லேயே இருக்கும். அந்த ஒன்றை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபர்தராக அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொசீட் பண்ணி பே பண்ணோன்னா ஃபில் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்கேன். ஐ மீன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 18 to 30 year. அதாவது இப்போ அன்ரிசர்வ்டாக இருந்தால் அவங்க வந்துட்டு 1993 பிறந்திருக்கணும். ஸோ நாட் பார்ன் இயர்லியர் தென் 1993 முன்னாடி யாரும் பிறந்திருக்கக்கூடாது. அதே போல் ஓபிசியாக இருந்தால் 1990 முன்னாடி யாரும் பிறந்திருக்கும், 1990 அப்புறமா பிறந்தவங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 1988 அப்புறமா பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 years, எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் அவங்களுக்குலாம் 3 years, ஓபிசியில் 6 years, எஸ்சி எஸ்டிக்கு அதில் 8 years, அன்ரிசர்வ்டில் 10 years கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தனி அவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு 10th grade எக்ஸாம். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஒர்க் நேச்சரை பார்த்து அப்ளை பண்ணுறதில்ல. நான் கூட லாஸ்ட் டைம் போயிட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ அப்ளை பண்ணி நினைக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போலாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைன்றது நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னால் உமன்ஸ்க்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து 250. இந்த 250 ரீஃபண்டபிள். பட் நான் ஓபிசிக்கு வந்து ஃபீஸ் வந்து 500, அதில் வந்து 400 வந்து அவங்க எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறமா வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இதில் ரீஃபண்டாக அந்த 400 வந்து அப்படியே ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகாது. இதில் வந்துட்டு டேக்ஸ் டிடக்ஷன் போக 380 320 போல் நமக்கு ரிசீவ் ஆகும். அதே போல் தான் அவங்களுக்கும் 250 ஃபுல்லாக வராது. டேக்ஸ் ஜிஎஸ்டி அதெல்லாம் போக 220 இல்லை 190 போல் ரீஃபண்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம சென்னை ஜோனுக்கு வந்துட்டு வேக்கன்சிஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து சிபிடி. இது வந்து சிபிடி 1 2 அப்படி சிபிடி 1 நம்ம 1 கிளியர் பண்ணிட்டாலே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிடுவோம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது முடிச்சதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து மீதி ரெண்டு ஃபார்மல். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா சிலபஸ் என்னென்ன இருக்குன்னா 90 marks வைக்கிறாங்க. 90 minutes 100 marks. ஜென்ரல் சயின்ஸ் வந்து 25 marks, மேக்ஸ் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 30, ஜென்ரல் அவேர்னஸ் 20. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நடந்த ஆர்ஆர்பி குரூப் டியில் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக, ஐ மீன் இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ படிக்கணுங்க இப்போலேருந்து வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. ஜென்ரல் ரீசனிங் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஜென்ரல் சயின்ஸுமே 10th பேஸ்ன்றதுனால ரொம்ப பெருசாக இல்லை. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ். 3 கொஷின் அட்டன் பண்ணால் 3 கொஷின் டப் பண்ணால் 1 மார்க். ஸோ 1/3. இதில் வந்து நார்மலாக வந்து மினிமம் பர்சன்டேஜ் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 40%, 40 மார்க்ஸ், இடபிள்யூக்கு 40 மார்க்ஸ், ஓபிசிக்கு 30 மார்க்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 30 மார்க்ஸ். ஆக்சுவலி 30 மார்க்ஸ் எடுத்து நம்ம போகிறது அதை யாரையும் யோசிக்க வேணாம். ஏன்னா ஆவரேஜாக ஒரு 80 above எடுக்கும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நார்மல் தான். ஸோ 22,000 தான் லாஸ்ட் டைமே வந்து அவுட் ஆஃப் 27
18 lakhs above 18 lakhs மேலே அப்ளை பண்ணி எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த கட் ஆஃப் பார்க்க வேணாம். ஸோ சிலபஸ் கொடுத்துட்டாங்க. மேத்தமெட்டிக்ஸில் என்ன கேட்குறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்ன கேட்குறாங்க, ஜென்ரல் சயின்ஸில் என்ன கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸில் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் என்னென்ன ரெக்கர் பண்ணுறாங்கன்னா, மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 35 kg பேக்கை வந்து 100 meters 2 minutes போகணும். ஸோ இது உங்களுக்கு பெருசாக இருக்காது. ட்ரைனிங் ஒரு 20 days நீங்கள் நல்லா வார்ம் அப் பண்ணாங்களே இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா 2 months டைம் இருக்கும். அதுக்கப்புறமா ஷுட் பி ஏபிள் டு ரன் 100 meters, அதாவது 1 kilometer 4 minutes 15 seconds நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து உமனுக்கு 20 kg பேக் கேரி பண்ணிட்டு 100 meter 2 minutes போகணும். அடுத்து அதை முடித்த உடனே 1 kilometer 5 minutes 40 seconds அப்ராக்சிமேட்டாக 6 minutes கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து வந்து இதில் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து பிஇடி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே அப்கமிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸுக்கு வந்து பிஇடி டெஸ்ட் இருக்காது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நார்மலாக அடுத்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தோமோ ஒரிஜினல்ஸ்லாம் கொண்டு போனால் அடுத்து முடிஞ்சிடும். இதுலேயுமே நார்மலைசேஷன் மார்க்ஸ் இருக்குது கைஸ். ஏன்னா இது வந்துட்டு ஒரே டைமில் நடக்காது. இந்த எக்ஸாம் வந்துட்டு இப்போ லாஸ்ட் டைமே இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. Feb 8 வரைக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 10 days மேலே நடக்கிற எக்ஸாம்ன்றதுனால இதுக்கு வந்து அப்ராக்சிமேட் நார்மலைசேஷன் மார்க்ஸ் இருக்குது. ஹவு டு அப்ளைன்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இப்போ நம்ம சதர்ன் ரீஜனுக்கு பார்க்கலாம். சதர்ன் ரீஜனுக்கு வந்து மொத்தம் இதில் வந்து 10 போஸ்ட்டு. ஸோ அதில் வந்து நமக்கான இது வந்துட்டு அசிஸ்டன்ட் பிரிட்ஜ். அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு இதில் வந்து அதிகமாக இருக்குது ட்ராக்மேன் ட்ரைனர். ஸோ யூஆருக்கு 7, 25, 4. ஓகே, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்ராக்சிமேட்டாக 500. டீசென்ட்னே சொல்லலாம் கைஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் இதை விட கம்மி. ஸோ இப்போது நம்ம சதர்ன் ரீஜனுக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே யோசிக்க வேணாம், நம்மளோட ட்ரை கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.